பிஹேவியர். இந்த பாடத்தில் உளவியல், அதனுடைய இயல்பான தன்மை மற்றும் சமூக கலாச்சார முறைகள், மனித நடத்தையில் இந்த சமூகமும் கலாச்சாரமும் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த நோக்கத்தில் உளவியல் என்றால் என்ன, அதனுடைய இயல்பு என்றால் என்ன, என்ன தோற்றம், அதனுடைய எல்லை என்ன, எப்படி பரவி இருக்கிறது, பயன்பாடுகள் என்ன, இதை பற்றி நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். இது போக சமூக கலாச்சார முறைகளில் மனித நடத்தை எவ்வாறு இருக்கும். உளவியல் என்பது என்னவென்றால், மனிதனிடத்தில் மனமானது இருக்கிறது. உடலும் மனமும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். நாம் இதுவரை நாம் மனத்தை பற்றி படிக்கின்ற பொழுது மனம் என்பது இருப்பதாக வைத்துக்கொண்டு படித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது வருகின்ற பாடங்களில் நாம் நடத்தையில் இருந்து ஒரு மனிதன் அவனுடைய செயல்பாடுகள், ஒரு சமூகம் அதனுடைய செயல்பாடுகள், ஆக மனித நடத்தையிலிருந்து அதன் மூலம் அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி செயல்படுவதாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்வதுதான் இந்த உளவியலின் நோக்கமாகும். ஆரம்ப காலத்தில் மனம் ஒன்று இருப்பதாக வைத்துக்கொண்டு மனம் என்று படித்தார்கள். ஏனென்றால் பாடம் பிலாசபி, தத்துவ பாடத்தினுடைய ஒரு பிரிவாக இந்த உளவியல் இருந்தது. அப்பொழுது மனம் என்று அவர்கள் தத்துவ ஞானிகள் கூறுகின்ற பொழுது ஆரம்ப கட்டத்தில் அதை பற்றி படிப்பது உளவியல் என்று வைத்திருந்தார்கள். நாளடைவில் அவர்கள் அது ஒரு மனம் என்பது நாம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட், அது கண்டுபிடிக்கிறது, நாம் எங்கு போய் தேடுவது, மனம் என்பது இதயத்தில் இருக்கிறதா, உடலில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆகவே மனம் என்பதை நாம் விட்டு நடத்தை, மனிதர்கள் என்றால் அவர்கள் சில செயல்களை செய்கிறார்கள். அந்த செயல்களில் இருந்து அவருடைய என்ன நினைக்கிறார்கள், ஏனென்றால் நினைப்பதினால்தான் நாம் செயல் செய்கிறோம். ஆகவே செயல்களில் இருந்து இந்த நினைவுக்கு அல்லது அந்த செயல்களுக்கு ஆரம்பத்திற்கான அந்த எண்ண அலைகளுக்கு போவதுதான் அந்த உளவியலின் நோக்கமாக இருக்கிறது. எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு சமூகம் இருக்கிறது. எங்கெல்லாம் ஒரு சமூகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த சமூகமும் கலாச்சாரமும் பிணைந்து ஒரு சமூக மாற்றத்தை அல்லது காலகாலமாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆகவே அந்த மனித நடத்தையில் இந்த உளவியல் என்ன பங்கு வகிக்கிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த தனி பிரிவு, இந்த உளவியலானது சைக்காலஜி 19ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. முதலில் கூறியவர் வில்ஹம் வுண்ட். இவர் 1879 ஆய்வகம் ஒன்றை ஏற்படுத்தினார். எங்க ஏற்படுத்தினார் என்றால் லெப்சிக் என்ற இடம், ஜெர்மனியில் லெப்சிக் என்ற இடத்தில் ஒரு ஆய்வகத்தை வைத்து அதில் இந்த மனிதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அவருடைய மனம், உதாரணமாக இன்டெலிஜென்ஸ், திங்கிங், ரீசனிங், இது பெர்செப்ஷன், இது போன்றவைகளை அவர் ஆய்வு செய்தார். மனது அதனுடைய அனுபவங்களை பற்றி கண்டுபிடிக்க அவர் ஆசைப்பட்டார். புலனுணர்வு, எண்ணங்கள் பற்றி படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆகவே வில்ஹம் வுண்ட் 1879 செய்யப்பட்ட ஆய்வகம் முதலாவதான ஆய்வகம் என்றும் லெப்சிக் என்ற இடத்தில், ஜெர்மனியில் உள்ள லெப்சிக் என்ற இடத்தில் ஆரம்பித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. உளவியல் விளக்கம் ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். மைண்ட் என்பது நாம் தெளிவற்றதாக இருக்கிறது, ஒரு வேக். ஆகவே அதை பற்றி படிப்பதை விட மனிதர்கள், விலங்குகள், இவைகளின் நடத்தை பற்றி படிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மனிதன் என்றால் அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கும், அதை பற்றி கூறுவதுதான் மனிதன் நடத்தையில் பிரச்சனைகள், இதை பற்றி சொல்வதுதான் உளவியல் என்று மார்கன் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய விளக்கத்தில் கூறியுள்ளார்கள். நடத்தை, மனித பிரச்சனைகள், மென்டல் ப்ராசஸஸ், இதை பில்ட்மேன் என்பவர் 1996 கூறியுள்ளார். அவர் கூறியதே தான் நடத்தை, மனிதனுடைய பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நடத்தை விஞ்ஞான முறைப்படி படித்தல், அவைகள் சயின்டிபிக் ஸ்டடி, அவைகளை ஆய்வு செய்து படிக்க வேண்டியது இருக்கும். எப்படி ஆய்வு செய்கிறோம் என்பதெல்லாம் பின்னால் நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆய்வானது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிகிறோம். அதை டாவரிஸ் தேட் என்பவர் 1997 கூறினார்கள். இதேபோல் டாஸ் 1998, லாகே 1998, பேரன் என்பவர் 1999 இந்த நடத்தையானது இருக்கிறது. அதை விஞ்ஞான முறைப்படி படிக்க முடியும். அதனால் அது
அதுதான் ஒரு சயின்டிபிக் ஸ்டடி. உளவியல் என்பது ஒரு சயின்டிபிக் ஸ்டடி என்பதை இவர்கள் எல்லோரும் கூறியுள்ளார்கள். மேலும் நைர்னே 2003 ஐசங்க் 2004 சிசரல்லி மேயர் 2006 கூன் மிட்டரர் ஆகியோர் 2007 2008 ஆண்டுகளிலும் நடத்தையை பற்றி கூறியுள்ளார்கள். அது மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளுடைய நடத்தை பற்றியும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக த சயின்டிபிக் நேச்சர் ஆஃப் சைக்காலஜி. அதை விஞ்ஞானபூர்வமாக எவ்வாறு படிப்பது? ஒரு விஞ்ஞானம் என்றால் அதற்கு அளவீடு செய்ய வேண்டும், நிகழ்வுகளை படிக்க வேண்டும், அதனுடைய முடிவுகளை கொண்டு வர வேண்டும், இவ்வாறு செய்ய வேண்டும். அது போலவே இந்த உளவியலிலும் விஞ்ஞான முறைப்படி செய்ய முடியுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்தது. ஆகவேதான் வில்கம் விண்ட் ஒரு ஆராய்ச்சி கூட வைக்கின்ற பொழுது இவைகளை விஞ்ஞான முறைப்படி படிக்க முடியும் என்று கூறினார். அதை ஒழுங்குமுறையாக வைத்து ஒரு கல்வியாக வைத்து கவனித்து அளவீடு செய்தார். அளவீடு செய்தது மட்டுமல்ல, நிகழ்வுகளை எண்களாக மாற்றினார். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மதிப்பீடுகள் கொடுத்து அதை எண்களாக்கி அந்த எண்களில் சயின்டிபிக் எண்கள் தான் ஒன்றுக்கொன்று உள்ள வேறுபாடுகளை கூறும். ஆகவே விஞ்ஞான முறைப்படி அளவீடு செய்வதில் நிகழ்வுகளை எண்களாக மாற்றினார்கள். மார்கன் 1986 இந்த அறிவை பெறுதலை பற்றி கூறியுள்ளார்கள். அவற்றில் உற்றுநோக்கல் என்றால் அப்சர்வேஷன், அதில் நிகழ்வுகள் என்பதை லாகே 1998 கூறியுள்ளார்கள். அடுத்ததாக உளவியலும் பொருள் ஆய்வு, அதை பற்றி ஆய்வு செய்தல். உளவியலில் பொருளை ஆய்வு செய்கிறோம் என்பது மார்கன் 1986 கூறினார். அதில் ஒரு சயின்டிபிக் ஸ்டடி, அதில் உற்றுநோக்கல் இருக்கும், அதாவது அப்சர்வேஷன் இருக்கும், ஆய்வு நடத்துவதற்கு. அதாவது சாதாரணமாக கருத்து கூறுவது நம்பிக்கை அல்ல. இதில் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், நிகழ்வுகளுக்கு எது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஓரளவு பரவாயில்லை, இப்படியெல்லாம் நாம் நடவடிக்கைகள் அல்லது நம்முடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பீடுகள் செய்தால் அது நம்பிக்கைக்கு உரியதாக இருக்காது. அதற்கு பதிலாக எண்களாக மாற்றினால் 1, 2, 3 ஒன்று ஒன்றை விட கூட இருக்கிறது, குறையாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்திருந்தோம் என்றால் அவைகள் சயின்டிபிக் விஞ்ஞான முறைப்படி இருக்கும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இவைகள் ஒழுங்காக படிக்க வேண்டும், வரிசையாக கோட்பாடுகளை வைக்க வேண்டும், விவரங்களை பெற வேண்டும், அந்த அளவீடுகளுக்கு எண்கள் இருக்க வேண்டும். ஆகவே எப்படி மற்ற பாடங்களில் உதாரணமாக வேதியியல் போன்ற பாடங்களில் இருக்கிறதோ அதே போல இதிலும் உளவியலிலும் எண்களுக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தது. பெயர்கள், உயரம், எடை போன்றவற்றையும் புத்தி கூர்மை, தூண்டுதல், ஆளுமை, தைரியம், அன்பு, இது போன்றவற்றை அவர்கள் அளவீடுகள் செய்தார்கள். நாம் எது செய்ய முடியாது என்றால் அன்பு உடையது, அழகு உடையது, இவைகள் நம் எண்களாக போடுவது கடினம். மற்றபடிக்கு அவனுடைய இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மை, மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி, இவைகளை நாம் எண்களாக மாற்ற முடியும் என்றும் சயின்டிபிக் விஞ்ஞானபூர்வமாக படிக்க முடியும் என்று அவர்கள் விஞ்ஞானிகள், உளவியலாளர்கள் கூறினார்கள். மனித நடத்தை அளப்பது கொஞ்சம் கடினம், ஏனென்றால் அதில் சிக்கல் நிறைந்ததாக இருந்தது. அதே போல் சமூக நடத்தை, ஆந்த்ரோபாலஜி, கல்வி, புவியியல், மொழியியல், இவைகள் சமூகவியல் சேர்ந்ததாக இருக்கிறது. இதை ரஷ் என்பவர் 1972 கூறினார். மனித நடத்தை என்பது அளப்பது சற்று கடினமானது, சிக்கல் நிறைந்தது என்பதை இதில் கூறியுள்ளார்கள். அடுத்து உளவியல் கருத்துக்கள். மனித பிரச்சனைகள், குடும்பம், பள்ளி, நிறுவனம். நான் ஏற்கனவே கூறியது போல எங்கெங்கு மனிதர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். அதில் குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலை நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதில் பிரச்சனைகள் இருக்கும். புறச்சூழல்கள், நடத்தை பிறழ்வுகள் இருக்கும். புறச்சூழல்கள், நடத்தை பிறழ்வுகள் இவைகள் தாக்கத்தை ஏற்படுத்தும். புறச்சூழல்கள் அந்த மனிதனுடைய நடத்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். உணர்வு பிரச்சனைகள் இருக்கும். இதை நாம் நடத்தை அறிவியல் என்று கூறுகிறோம். என்றால் எப்பொழுது நடத்தை இருக்கிறதோ அதை படிப்பது நடத்தை அறிவியல் ஆகும். அடுத்து 1.4 இதில் ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி, இந்த உளவியலுடைய எல்லை என்ன என்பதை பற்றி நாம் சொல்ல இருக்கின்றோம். நம்மை பற்றி நாமே எவ்வாறு அறிவது என்பதுதான் நம்முடைய கேள்வி. அது சிந்தனை, திங்கிங்,
உளவியலில் முக்கியமாக 3 கூறுகள் இருக்கின்றன. திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங். திங்கிங் என்றால் சிந்தனை. சிந்தனை சார்ந்தவற்றை நாம் படிக்கிறோம். திங்கிங். ஃபீலிங் என்றால் உணர்வுகள் பற்றி நாம் படிக்கின்றோம். திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங், நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பற்றியும் படிக்கிறோம். இவைகளில் நாம் ஆய்வு செய்கின்றோம். ஆகவே சிந்தனை பற்றி ஆய்வு செய்கிறோம். அதற்கு உற்றுநோக்கல் இருக்கின்ற பொழுது அந்த ஆய்வை கூனன் மிட்ரர் 2008ஆம் ஆண்டு கூறுகிறார். அதே போல பரமேஸ்வரன் அண்ட் பீனா 2002இல் கூறியுள்ளார்கள். இது தத்துவத்தின் பகுதி என்றும் கூறியுள்ளார்கள். மற்றவர்கள் வேறும் சிலர் உளவியலை மேஜிக் என்று கருதினார்கள். வேறு சிலர் இது ஒரு மேட்னஸ், உளவியல் என்பது ஒரு மேட்னஸ் என்று அவர்கள் கூறினார்கள். வேறு சிலர் குறிப்பிட முடியாத ஆர்வலர்கள், அவர்கள் உளவியல் என்றால் மந்திர தந்திர செயல்பாடுகள் என்று கூறினார்கள். இன்னும் சிலர் கிறுக்கர்கள் பற்றி கூறுவதுதான் உளவியல் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் வேறு வேறு வகையில் மனித நடத்தையானது அளவீடு செய்யப்பட்டது. அதை பற்றி சில கிரிட்டிசிசம்ஸ் கூறப்பட்டது. மேலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் உளவியல், இதை பற்றி படிப்பது உளவியல் என்றும் கூறப்பட்டது. ஏனென்றால் நாம் செயல்படுகின்ற பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டால் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அவரை எப்படி திருத்துவது என்பதெல்லாம் இந்த பாடத்தில் நாம் படிப்பதால் இதை உளவியலில் வருவதாக கருதப்படுகின்றது. மனிதர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறார்கள். அதில் நரம்பியல், உணர்வுகள் போன்றவைகள் இருக்கின்றன. அடுத்ததாக கல்வி பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது குழந்தைகளின் புத்திசாலித்தனத்தை நாம் அளக்க வேண்டும். அதற்கு அளவீடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் உளவியல் பிறழ்வுகள் பற்றி படிப்பதற்கும் நாம் அதில் வழி இருக்க வேண்டும். அதுவும் உளவியலின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே கல்வி பற்றியும் கல்வியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் அதன் பிறகு உளவியல் பிறவுகள் பற்றியும் இந்த பாடமானது உளவியல் இருக்கிறது என்பதை கூறியுள்ளார்கள். மேலும் கண்டுபிடிப்பு, ப்ரிடிக்ஷன்ஸ், இப்படி இருக்கின்றான் என்றால் இவன் எப்படி வருவான் என்பதை பற்றி ப்ரிடிக்ஷன் செய்வதற்கும் இந்த உளவியலானது உதவிகரமாக இருக்கிறது. கண்ட்ரோல், கட்டுப்பாடுகள், அது கட்டுப்பாடு என்றால் கட்டுப்பாடுகளையும் வைத்துக்கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதாவது ஒய் அண்ட் ஹவ் ஆஃப் பிஹேவியர், நடத்தை, இந்த மனிதன் அல்லது மனிதர்கள் ஏன் இவ்வாறு நடத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள், ஹவ், எப்படி அவர்களை அளவீடு செய்வது. ஆகவே இந்த ஒய் அண்ட் ஹவ் ஆஃப் பிஹேவியர் என்பதுதான் உளவியலின் செயல்பாடாக இருக்கிறது. அடுத்தது 1.5 மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. எந்த முறைகளில் இந்த அளவீடுகள் நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒன்று ஆய்வு முறை. ஆய்வு முறை என்றால் என்ன? ஹைபோதீசிஸ். ஹைபோதீசிஸ் என்றால் என்ன? கருதுகோள் அமைத்தல். கருதுகோள் நாம் அமைத்துக் கொள்வது. உதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் பொருள்கள் சிதறி கிடக்கின்றன. ஆகவே நாம் அதிலிருந்து என்ன நினைக்கிறோம்? நாம் வீட்டில் இல்லாத போது பூனை இந்த மாதிரி செய்திருக்கலாம், அல்லது கல்வர்கள் இது மாதிரி செய்திருக்கலாம் என்பதை பற்றி நினைக்கிறோம். இந்த மாதிரி நாம் என்னவாக இருக்கும்? அதாவது இந்த திருட்டு என்ற நிகழ்வுக்கு 2-3 காரணங்களை வைத்துக் கொள்கிறோம். 1, பூனை உருட்டியது, 2, மனிதர்கள் எடுத்து சென்றது. இதை நாம் அப்சர்வேஷன் என்றும் ஹைபோதீசிஸ் கருதுகோள் அமைத்தல் என்றும் நாம் கொள்கின்றோம். இதை நாம் ஆய்வு முறை என்று கூறுகின்றோம். இதில் வேரியபிள்ஸ் அல்லது மாறிலிகள் இருக்கின்றன. அதாவது ஒன்றானது மற்றொன்றின் மேல் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றியும் படிக்கிறோம். உதாரணமாக ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு நல்ல உணவை கொடுத்து அது எப்படி வளர்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு குழந்தைக்கு இயல்பாகவே சாதாரணமான உணவை கொடுக்கிறோம். அது பக்கத்தில் 2 வளர்கின்றன. ஒன்றை கண்ட்ரோல், கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மற்றொன்று அதிகமாக செல்லமான உணவுகள், வசதிகள் கொடுக்கப்படுகின்றன. 2க்குள்ள செயல்பாடுகளை சிறிது நாட்கள் கழித்து அளவீடு செய்கிறோம். இதை நாம் ஆய்வு முறை என்கிறோம். இதில் ஹைபோதீசிஸ் கருதுகோள் அமைத்தலும் இந்த மாறிலிகளும் வருகின்றன. மாறிலிகள் என்ன என்பதை மேலும் விவரமாக அடுத்து பார்ப்போம். இதை ஒப்பீட்டு முறை, கார்லேஷன் என்கிறோம். கார்லேஷன் என்றால் ஒப்பீட்டு முறை. கார்லேஷன் என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தல். உதாரணமாக இந்த உதாரணத்தில் ஒரு குழந்தைக்கு நல்ல உணவு கொடுத்து வரும்போது அது எவ்வளவு நன்றாக வளர்ந்து வருகிறது, எவ்வளவு புஷ்டியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே உணவு என்பது ஒரு மாறிலி, அந்த உடம்பு என்பது ஒரு மாறிலி.
ஒன்றின் மேல் இந்த உணவின் மேல் இந்த உணவு கொடுக்கின்ற பொழுது அந்த உணவானது அந்த சத்தான உணவு என்ன மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை நாம் ஒப்பீட்டு செய்து படித்துக் கொள்கிறோம். இதை ஒப்பீட்டு முறை என்று கூறுகிறோம். மேல் மாற்றத்தை ஏற்படுத்துதல், அதாவது அந்த மாறிலிகள் ஏற்படுத்தும் போது மாற்றங்களை +1 முதல் -1 வரை நாம் வைத்திருக்கின்றோம். +1 என்றால் பாசிட்டிவ் கார்லேஷன். பாசிட்டிவ் கார்லேஷன் என்றால் ஒன்றுக்கொன்று நேரடியாக தொடர்புடையதாக இருக்கும். உதாரணமாக நல்ல உணவு நல்ல உடல் நலம், இது பாசிட்டிவ் கார்லேஷன். நல்ல உணவு கொடுத்து சரியாக முன்னேற்றம் இல்லை என்றால் அது நெகட்டிவ் கார்லேஷன். அதனால் பிரயோஜனம் இல்லை, ஒன்று செய்வதனால் பிரயோஜனம் இல்லை என்றால் நெகட்டிவ் கார்லேஷன். அதே போலதான் ஜீரோ கார்லேஷன் என்றால் நாம் கொடுத்து பார்க்கிற உணவு மற்றவைகள் ஆனால் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, அப்படி என்றால் அதை ஜீரோ கார்லேஷன் என்று வைத்துக் கொள்கிறோம். அடுத்து உற்றுநோக்கல், பல முறை காரணங்கள் கூறுவது. உற்றுநோக்கலில் நாம் ஒரு நிகழ்வுக்கு பல்வேறு காரணங்களை கூறுகிறோம், அதில் ஒன்றோ ஒரு சிலவோ மட்டும்தான் காரணங்களாக இருக்கும். அடுத்ததாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியலை நாம் பயன்படுத்துகிறோம். இந்தந்த பாடங்களில் பயன்படுத்த போகிறீர்கள். கிளினிக்கல் சைக்காலஜி, கிளினிக்கல் என்றால் என்ன? மருத்துவத்துறை. அதில் மருத்துவத்துறை என்றால் என்ன பார்க்கிறோம்? மனநிலை பிறழ்வுகள், அதற்கான ஆய்வுகள், அது மனநிலை பிறவுக்கான காரணம், அதை எப்படி சரி செய்ய முடியும் என்பதை பற்றியெல்லாம் பார்ப்பதுதான் கிளினிக்கல் சைக்காலஜி. அடுத்ததாக கம்யூனிட்டி சைக்காலஜி, ஒரு சமூகம் இருக்கிறது, அதனுடைய மக்கள் அவருடைய பற்றி ஆய்வு செய்கிறோம். நாம் தடுதல், அவர்கள் தவறாக இருந்தால் அதை தடுக்கிறோம், சொல்லி தருகின்றோம். விவாத முறை, அவர்களுக்கு டிஸ்கஷன்ஸ் வைக்கிறோம் அல்லது கன்சல்டேஷன் செய்கிறோம். அது சமயத்தில் அதே போல வேலையை சிலருக்கு வேறு வேலை தருகிறோம், வாழ்வளிக்கிறோம். இவைகள்லாம் இருப்பதுதான் கம்யூனிட்டி சைக்காலஜி. மூன்றாவதாக கலந்துரையாடல், உணவு பிரச்சனைகள் முதலியவற்றையும் பார்க்கிறோம். அடுத்தது பலருடன் சண்டை போட்டுக்கொண்டு இருப்பார்கள், வேலை தேடுதல், உணவு பிரச்சனை, நடத்த பிரச்சனை, அதிக உணவு போன்றவைகள். இவைகளை இந்த சமூக கலாச்சார பிரச்சனைகளையும் இவைகளில் நாம் ஆய்வுகள் செய்கிறோம். அதே போல உணவு உண்பது குறைவா கூடவா என்பதை பார்ப்பது, கற்றலில் குறைவாக கற்கிறானா அதிகமாக கற்கிறானா என்பதை பற்றி பார்க்கிறது. கவனம் என்பதில் கவனத்தோடு இருக்கிறானா, கவனமின்மை இருக்கிறதா என்பதை பற்றி நாம் படிப்பதெல்லாம் இதில் வருகிறது. அடுத்தது எஜுகேஷன். இது மட்டுமல்ல, கல்வியிலும் இந்த உளவியல் மிகுந்த பங்கு வகிக்கிறது. அதில் கல்வி முறை, அவைகளுக்கு ஒரு ஒழுங்காக எப்படி நல்ல கல்வியை குழந்தைகளுக்கு, அதற்கு அடுத்த வயது உடையவர்களுக்கு, அதற்கு அடுத்த இளைஞர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பது எஜுகேஷனல் சைக்காலஜியில் சொல்லப்படுகிறது. இதை கல்வி முறை என்று சொல்கிறோம். அதே போல நீதிமன்றம், சிறைகளிலும் அவர்களுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன சீர்திருத்தங்கள் செய்யலாம் என்பதை பார்த்தது. அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் உளவியல். நிறுவனங்களில் வேலையாட்கள் வேலை செய்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து ஆய்வு செய்வதுதான் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி என்பதாகும். அதே போலதான் ஆர்கனைசேஷன், நிறுவனத்தினுடைய உளவியலை ஆர்கனைசேஷன் சைக்காலஜி என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக என்விரான்மெண்டல் சைக்காலஜி, அதாவது என்விரான்மெண்ட் என்றால் சமூகம் அல்லது நமக்கு வீட்டை விட்டு அடுத்து உள்ள இடம், அதில் சப்தம் ஏற்பட்டால், கூட்டம் கூடினார்கள் என்றால், புற சூழல்கள் ஏற்பட்டால், அதில் பிரச்சனைகள் வந்தால், இவைகள் அனைத்தையுமே என்விரான்மெண்டல் சைக்காலஜியில் படிக்கிறோம். அடுத்து ஹெல்த் சைக்காலஜி. ஹெல்த் என்றால் உடல்நலம், உடல்நலத்தை எவ்வாறு பேணி சிறப்பாக பாதுகாக்க முடியும் என்பதை பார்த்தல். இதை நடத்தை உளவியல் என்றும் கூறலாம். தொடர்புகள், ஆட்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், அடுத்தது நோய் தடுப்பு முறைகளை கையாளுகிறார்கள். ஆகவே ஹெல்த் சைக்காலஜியானது நமக்கு எப்படி தொடர்புடையது என்பதை பற்றியெல்லாம், எப்படி மனிதர்கள் உடல்நலத்தோடு இருக்க முடியும் என்பதை பற்றி கூறுகிறது. அடுத்தது சோசியல் கல்ச்சரல் ப்ராசஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிஹேவியர். சோசியல் கல்ச்சரல் ப்ராசஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிஹேவியர். சமூகத்தில் எப்படி இதை பற்றி படிக்கலாம்? குடும்பம் உடன் இருப்போர் சமூகம். இதில் கலாச்சாரம், பண்பாடு புதைந்திருக்கிறது, சிக்கல் நிறைந்திருக்கிறது. ஆகவே குடும்பம் என்பது கலாச்சாரம், பண்பாடு, சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது. அவைகளை பற்றி ஆய்வு செய்கிறோம்.
அதே போல குடும்பம், அதை பற்றியான உயர் மதிப்பீடு, எவாலுவேஷன் அல்லது மதிப்பீடு செய்து அதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக செயல்பாடுகள் அல்லது ரோல் பிளே. ஒரு ரோல் பிளே என்றால் மனிதர்கள் பங்கு பெற்று விருப்பத்துடன் வேலை செய்கிறார்கள். ஒரு சிலர் மினியல் ஜாப், சாதாரண வேலைக்கு போய் வருகிறார்கள். சிலர் போய் வெளியில் சென்று வருவது. ரோல் பிளேயிங் என்றால் அவருடைய பண்பு எப்படி அவர்கள் வேலை செய்கிறார்கள், ஒரே இடத்தில் இருந்தா வேறு இடத்துக்கு சென்றா போன்றவற்றெல்லாம் படிப்பது தான் ரோல் பிளேயிங். அதில் குழந்தைகள் எண்ணம், தாய் தந்தை உறவு, பொருளாதாரம் சார்ந்தது, சமூகம், இவைகளையும் நாம் படிக்கிறோம். அதே போல ஐரோப்பா தனித்தன்மை. உதாரணமாக வெளிநாடுகளில் தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக நான், எனது என்பதற்கு வெளிநாடுகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதே இந்தியாவில் அல்லது சீனா போன்ற நாடுகளில் இவைகள் சார்ந்திருத்தல் மனிதர்கள் ஒருவர் சார்ந்திருத்து விட்டு கொடுத்து அவர் வாழ்கிறார்கள். இதை செல்ஃப் சாக்ரிஃபைஸும் என்று கூறுகிறோம். அதே போல உதவுதல் ஹெல்பிங் என்பதும் இருக்கிறது. இதுவரை நாம் பாடம் 1 படித்து விட்டோம். அடுத்த பாடம் 2, பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர். பயாலஜிக்கல் என்றால் ஆர்கனிசம் அல்லது இந்த பாடி உறுப்புகள், அவைகள் மூலமாக இந்த பிஹேவியர் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன. முக்கியமாக முதலில் நியூரான் என்றால் ஒரே ஒரு செல் என்பது நியூரான் என்றும், அதற்கு பிறகு நரம்பு, அதனுடைய இயல்புகள், பண்புகள் ஆகியவற்றையும் நாம் படிக்கப் போகின்றோம். இதில் செய்தி பரிமாற்றம் ஏற்படுகிறது. ஒரு செல், நம்ம உடலானது வெறும் நியூரான் அல்லது நியூரான்களால் ஆகப்பட்டது. அவைகளில் எப்படி செய்திகளானது பரவுகின்றன, எப்படி மத்திய நரமண்டலத்துக்கு போய் சேருகிறது என்பதை பற்றியெல்லாம் படிப்பதுதான் இந்த பாடத்தின் நோக்கமாக இருக்கிறது. 2.2 நியூரான்ஸ் என்றால் ஒரே ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புள்ளிக்கு அதை சுற்றி அதை அடிப்படையாக கொண்டு வருவதுதான் ஒரு நியூரான். இதுபோல செல்களில் நியூரான்கள் இருக்கின்றன. நரவு மண்டலத்தினுடைய சிறு துளிதான் இந்த நியூரான். நரவு மண்டலத்தின் சிறு துளிதான் இந்த நியூரான். அவை மின்சார தூண்டலாக மாற்றுகிறது. அவை மின்சார தூண்டலாக மாறுகின்றன, நமக்கு படிப்புகளை கொடுக்கிறது. உதாரணத்திற்கு மின்சார தூண்டலாக மாறுவதால் மாறி நமக்கு வேண்டுவதை கொடுக்கிறது. இதில் அடிப்படையில் டென்ட்ரைட் என்பது செல் உடல் இணைப்பு நரம்பு என்பதை இந்த படத்தை வைத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இணைப்பு நரம்பு என்பது ஆக்சன், இந்த படத்தில் பார்க்கலாம். நியூரான் என்பதில் ஒரு வாரத்தில் டென்ட்ரைட் என்றால் பஞ்சு போன்ற உறுப்பு. அது ஒரு செல்லோடு அடுத்த செல்லோடு தொடர்புடையதாக இருக்கும். டென்ட்ரைட் என்றது ஒரு பகுதியில் முடிவு. அதில் ஒரு டென்ட்ரைட்டோடு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஒன்று நடுவில் இருக்கிறது, மேலும் செல் பாடி இருக்கிறது. அதை இந்த புறம் ஆக்சன் டெர்மினல் இருக்கிறது. இரண்டையும் இணைப்பதுதான் ஒரு ஆக்சன். ஆக்சன் என்பது அந்த நரம்பு மண்டலத்துக்கு பெயர் ஆக்சன் என்பது ஆகும். 2.2.1 கிளாசிபிகேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரான். இந்த நியூரான் என்பது மிகச்சிறிய செல் என்பதை அல்லது மிகச்சிறிய செல் போன்ற உறுப்பு என்பதை நாம் பார்த்தோம். அதை வகைப்படுத்துகிறோம். ஒன்று சென்சரி நியூரான் என்பது முதல். 2வது மோட்டார் நியூரான் என்பது 2வது. இதில் மோட்டார் நியூரான் மூளை, தண்டுவடம், தசைகள் இதோடு தொடர்புடையதாக அவைகள் இருக்கின்றன. அடுத்ததாக அசோசியேஷன் நியூரான். மூளை, தண்டுவடம், தூண்டலுக்கு எவ்வாறு செயல்படுகிறது அது மட்டும். அசோசியேஷன் நியூரான் என்றால் மூளை, தண்டுவடம் இதுக்கு தொடர்புடையதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது யூனிபோலார் நியூரான், பைபோலார், அடுத்து மல்டிபோலார், ஒவ்வொரு வகையிலும் எப்படி இருக்கிறது என்பதை இந்த படத்தில் நாம் பார்க்கிறோம். அடிப்படையில் ஒரு நியூரான் என்றால் ஒரு நியூக்ளியஸ் அதுக்குள் ஒரு உறுப்பானது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது இந்த வகைகள் என்று பார்க்கின்ற போது யூனிபோலார் நியூரான்ஸ். யூனிபோலார் ஒரே ஒரு உறுப்பை வைத்துக் கொண்டிருப்பது யூனிபோலார் நியூரான். ஒரே ஒரு நியூரான் வைத்திருந்தால் அதை யூனிபோலார் நியூரான் என்று கூறுகிறோம். பைபோலார் நியூரான் கண், காது, இவைகள் கண், காது, ஆல்ஃபாக்டரி நாம் நுகர்தல், இந்த பாதை இவைகள் எல்லாம் நாம்
கண், காது, மூக்கு போன்றவைகளை பைபோலார் நியூரான்ஸ் என்று கூறுகிறோம். மூன்றாவதாக மல்டிபோலார் நியூரான்ஸ். இதை விட அதிகமாக மல்டிபோலார் அதிகமான குணங்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதை டென்ட்ரைட்டுகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். டென்ட்ரைட் என்பது மிகச்சிறிய உறுப்பாக நரமண்டலத்தில் உள்ள மிகச்சிறப்பான சிறிய உறுப்பாகும். அடுத்து நர்வ் இம்பல்ஸ், மின் தூண்டல் மூளை செயல்பாடு. நர்வ் இம்பல்ஸ், மின் தூண்டல் எவ்வாறு ஏற்படுகிறது, அது எப்படி இந்த மூளையில் செயல்படுகிறது என்பதை பற்றி அடுத்து பார்ப்போம். இப்பொழுது நமக்கு ஸ்பைனல் கார்டு தண்டுவடம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் மெனிஞ்சஸ் என்ற பகுதியானது இருக்கிறது. அது ஒரு தோல் போன்ற பகுதியை மூடி இருப்பது உள்ளுரை. அதில் ஃப்ளூயிட் இருக்கிறது. 31 டிவிஷன் புலங்களில் இருந்து வருவது மூளைக்கு அனுப்புதல். செய்தி பரிமாற்றமானது உடலில் இருக்கிறது. ஒரு புறம் மூளையிலிருந்து செய்திகள் காலடிக்கு கால்களை இப்படி வைக்க வேண்டும், இப்படி செல்ல வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று கூறுவது. அதே போல காலிலிருந்து விஷயங்கள், நிகழ்வுகள், பொருளானது மூளைக்கு அனுப்புவது. இதையும் இம்மாதிரியாக இருக்கிறது. இதில் நம்முடைய தண்டுவடம் முக்கியமான இடத்தை அடைக்கிறது. இது தண்டுவடத்தில் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் என்றால் தான் அவைகள் ஒவ்வொரு முறையும் தண்டுவடத்திலிருந்து செய்திகள் மூளைக்கு போய் திரும்பி அவைகள் இப்படி செய்ய என்று சொல்வதில்லை. அவைகளாகவே செய்து கொள்கின்றன அவசர காலத்தில். ஆகவே அவைகளை நாம் ஆட்டோமேட்டிக் மிஷின் என்று கொள்கிறோம். அதாவது தண்டுவடத்தை ஆட்டோமேட்டிக் மிஷின் என்றும் கூறலாம். ஏனென்றால் பெரும்பாலான இந்த மனது செய்யக்கூடிய வேலையை, மூளை செய்யக்கூடிய வேலையை அதுவே கவனித்துக் கொள்வது ஆகும். இப்பொழுது நர்வஸ் சிஸ்டம் என்ற படத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புறம் பெரிஃபரல் என்றால் மேலெழுந்த வாரியான நர்வஸ் சிஸ்டம், மற்றொன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை இரண்டாக பிரித்து சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்றும் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் என்று குறிக்கிறோம். அடுத்து சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை கிரேனியல் நர்வ்ஸ் என்றும் ஸ்பைனல் நர்வ்ஸ் என்றும் கூறுகிறோம். இந்த புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கிறது, சிஎன்எஸ். அதில் மூளையும் ஸ்பைனல் கார்டு மட்டுமே அவைகள் இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்தியமானதாகும். மூளையில் ஏற்படுகிறது. தண்டுவடம் பொருள்களை தருவது அல்ல. தண்டுவடமானது மெனிஞ்சிஸ் என்பவற்றால் மூடப்பட்டிருக்கிறது. எதிலிருந்து என்றால் செர்விக்ஸ் டு வெயிஸ்ட், இடுப்பகுதி, செர்விக்ஸ் என்ற பகுதி, செர்விக்ஸ் பகுதியிலிருந்து இடுப்பு வரை அதில் ஒரு திரவமானது ஊற்றப்பட்டிருக்கிறது. இது தண்டுவடமானது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் அல்லது ஆட்டோமேட்டிக் மிஷின் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக பிரெயின் அல்லது மூளையில் மெனிஞ்சஸ் என்பது இருக்கிறது. அது டியூரா மேட்டர், பியா மேட்டர் என்ற 2 வகையான சதை பிரிவுகள் இருக்கின்றன. டியூரா மேட்டர், பியா மேட்டர் என்ற 2 வகையானது பகுதி இருக்கிறது. மெனிஞ்சஸ் என்பதும் இருக்கிறது. அதில் ஆர்கினாய்டு என்ற திரவமானது நிரம்பி இருக்கிறது. அதில் ஒயிட் கிரே மேட்டரில் ஒயிட் மேட்டர் மைலின் ஷீத் என்ற பகுதியினால் மூடப்பட்டிருக்கிறது. பின்மூளை மெடிலா, தண்டுவடம். பின்மூளையில் மெடிலா என்ற பகுதியும் தண்டுவடம், இவைகள் எதற்கு பொறுப்புடையவென்றால் மூச்சு, இதயம், ரத்தம் போன்றவற்றுகள். இதில் மெடுலாவில் பான்ஸ் என்பது உறைந்தால் சென்சரி மோட்டார் நியூரான்ஸ், மேல்முடை, நல்முடை, நடுமுறை தொடர்பு இவைகள் வேலை செய்வது பாதிக்கும். ஆகவே இந்த பின்மூளை செயல்படாத போது பாதிப்புகள் என்ன ஏற்படும் என்றால் பான்ஸ், சென்சரி மோட்டார் நியூரான்ஸ் போன்றவைகள் ஏற்படும். அடுத்ததாக நடுமூளை. இது மேல்முளையோடும் கீழ்முளையோடும் தொடர்புடையதாக இருக்கும். டாக்டம் ரெஜிமெண்டம் என்ற 2 வகையாக இவைகள் பிரிக்கப்படுகின்றன. இதில் சுப்பீரியர் காலிகுலி என்பது இருக்கிறது. சுப்பீரியர் காலிகுலியினுடைய கட்டுப்பாடு எது என்றால் விஷுவல் இன்ஃபீரியர் கோலிகுலி ஆடிட்டரி பின்முளையில். அதே போல டாக்மெண்டத்தில் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்கிறது. செரிபெல்லம்
காம்ப்ளெக்ஸ் சப்ரஸ்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செரிபெல்லம் என்பதும் இருக்கிறது. இவைகள் வாக் கெயிட் எதை பார்த்துக் கொள்கிறது என்றால் எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு நிமிர்ந்து நடந்து செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால், அப்படி அவைகள் செயல்படவில்லை என்றால் டிஸ்ஆர்கனைஸ்டாக அந்த ஆள் இருப்பார். மிட் பிரெயின் முன்மூளையானது பின்மூளையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. முன்மூளையானது எதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்றால் திங்கிங், ரீசனிங், மெமரி போன்றவற்றை பார்த்துக்கொள்ளும். டெலரோசெஃபலான் லிம்பிக் சிஸ்டம் என்பது இருக்கிறது. பேசல் கேங்லியா, டிஸ் என்சிஃபலான், தாலமஸ், ஹைபோதாலமஸ் போன்ற பகுதிகளும் இதில் அடங்கியிருக்கின்றன. இதில் தாலமஸ் ஆனது நீள்வட்டம். இது நடுமுறை. இதனுடைய செயல்பாடுகள் பார்வை, கேட்பது, வலி, உடல் வெப்பம், சுவை, வாசனை போன்றவற்றை இந்த தாலமஸ் பார்த்துக் கொள்கிறது. அடுத்தது செரிபெல்லம். செரிபெல்லம் அதோடு சேர்ந்து பிரெயின் ஸ்டெம் இவைகள் அனுப்புகின்றன. இதை அனுப்புகின்றன என்றால் அனுப்புவதற்கு செய்திகளை அனுப்புகிறது. செரிபெல்லம் செய்திகளை அனுப்பவும் வாங்கியும் கொடுக்கிறது. அதே போல ஹைபோதாலமஸ், தாலமஸ் உடைய கீழே ஹைபோதாலமஸ் உள்ளது. எதற்கு பொறுப்புடையது என்றால் பசி, தாகம், இன்ப நுகர்வுகள் போன்றவற்றுக்கு தொடர்புடையதாக ஹைபோதாலமஸ் இருக்கிறது. அடுத்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம், தண்டுவடமானது சில வேலைகளை செய்து கொள்வதால் அதை ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் என்றும் கூறலாம். மேலும் உதாரணத்திற்கு அவைகள் எண்டோகிரைன் கிளான்ஸ். எண்டோகிரைன் கிளான்ஸ் என்றால் அதை நாம் அடுத்து படிக்க இருக்கின்றோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் போன்றவற்றை பற்றி படிக்க இருக்கின்றோம். இவைகள் எதற்கு தொடர்புடையது என்றால் கோபம், பயம், மூர்க்கத்தன்மை ஆகியவற்றுக்கு தொடர்புடையதாக இருக்கின்றன. அதில் அடுத்து பேசல் கேங்லியா இருக்கிறது. இது எதுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் என்றால் மோட்டார் கண்ட்ரோல். இது பாதிக்கப்பட்டால், பேசல் கேங்லியா பாதிக்கப்பட்டால் நமக்கு பார்க்கின்சன் நோயானது ஏற்படும். அடுத்து லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் சிஸ்டம் எதை கூறுகிறது என்றால் ஆல்ஃபாக்டரி அல்லது நுகர்தல் போன்றவற்றை குறிக்கிறது. ஆல்ஃபாக்டரி ஹெல்த் பார்க்க கொள்கிறது. அமிகடா இமோஷன்ஸ் பார்த்துக் கொள்கிறது. சிங்குலேட் கைரஸ் இப்போகேமஸ் மெஷின் ஈக்குவல் டு மெமரி. அடுத்து செரிபிரமானது லார்ஜ் கிரே மேட்டர். செரிபிரம் என்பது முன்முறை. அதில் நிறைய ஒரு கிரே கலர் உள்ள பொருளானது அடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மனிதன் மிக கெட்டிக்காரனாக இருப்பான் என்று அல்லது திறனுடையதாக இருப்பான் என்று கருதப்படுகிறது. கார்பஸ் கலோசம் இவைகளோடு இந்த உறுப்புகளோடு இணைக்கப்படுகின்றன. ஏற்கனவே பார்த்தது போல ஃப்ராண்டல் முன்முலை அவைகள் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்புடையதாக இருக்கின்றது. பேரிட்டல் லோப் அவை எதற்கு தொடர்புடையது என்றால் பாடிலி சென்சேஷன்ஸு, திசை அறிதல் போன்றவற்றுக்கு. கிரேனியல் நர்வ்ஸ் எதற்கு தொடர்புடையது என்றால் 12 நரம்புகளுக்கு தொடர்புடையது. மோட்டார் ஆக்டிவிட்டி போன்றவற்றுக்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஸ்பைனல் நர்வ்ஸ், ஸ்பைனல் கார்டு முக்கியமானது. தண்டுவடமானது நம்ம உடலில் செய்திகளை வாங்கவும் கொடுக்கவும் உதவி செய்கிறது. அதற்குத்தான் டேபிள் 1 எடுத்துக்கொண்டு பார்த்தால் டேபிள் 1 2வது இடத்தில் cervical 8 நம்பர்ஸ் எதற்கு தொடர்புடையது? thoracic 12 நரம்புகள் செஸ்ட். அடுத்த சேக்ரல் 5 நரம்புகள் தொடர்புடையது. எண்டாஸ்பைரல் செயல் காலம், கோயிஜீல் எண்டாஸ்பிரிச்சுவல் காலம். 2-3-2-2 ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். நாம் ஏற்கனவே கூறியது போல தண்டுவடமானது ஒரு ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இயல்பாகவே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. மேலும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் என்றால் வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களின் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறோம். அடுத்ததாக கண்ட்ரோல் இன்வாலண்டரி மசில்ஸ். எவைகள் இன்வாலண்டரி மசில்ஸ் என்று பார்த்தால், இன்வாலண்டரி மசில்ஸ் என்றால் அது எந்த கட்டுப்பாடுகளையும் நீங்கள் விளைவிக்கவில்லை, ஆனால் அவைகளாக அந்த குழந்தைகளாக அது முயற்சிகளை மேற்கொள்கின்றன. அதற்கு எடுத்துக்காட்டு கிட்னி தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக கார்டியாக் மசில்ஸ், எண்டோகிரைன் கிளான்ஸ். அடுத்து எண்டோகிரைன் கிளான்ஸ் பற்றியும் நாம் படிக்க இருக்கின்றோம். அதில் சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் போன்றவற்றையும் படிக்க இருக்கின்றோம்.
இதில் அடினலின் pancreas blood வந்து செரிக்கிறது. சுகரின் blood இருந்தால் மெட்டபாலிசம் அது பாதகம் ஏற்படும். பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்தையும் நாம் படிக்க இருக்கின்றோம். ஸ்பைனல் கார்டு ஆப்போசிட் ஆஃப் சிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஸ்பைனல் கார்டு வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டத்துக்கு எதிராக செயல்படுகிறது. சஸ்பென்ஸ் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டி, சில சமயங்களில் குழந்தை சாப்பிடுவதை நிப்பாட்டி வைக்கிறது. அண்ட் அதர் ஃபங்க்ஷனல் சிஸ்டம்ஸ் டு மீட் எமர்ஜென்சி. ஆகவே எமர்ஜென்சி எதுக்காக என்று சொல்லினோம் என்றால், ஒரு சிக்கல், ஒரு ஆபத்து அவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த சமயத்தில் அவன் இந்த ஆக்டிவிட்டி அப்படியே படம் பிடித்து அதை வந்து அவன் பார்த்து கொள்ள முடியும். அடுத்தது 2.4 ரோல் ஆஃப் எண்டோகிரைன் கிளான்ஸ். எண்டோகிரைன் கிளான்ஸ் என்றால் என்ன என்று முதலில் பார்க்க வேண்டும். எண்டோகிரைன் கிளான்ஸ் என்றால் நாளம் இல்லாத சுரப்பிகள். இவைகள் நேரடியாக இரத்தத்தை அந்த உறுப்புகளுக்கு அனுப்புகின்றன. அதில் பல்வேறு இடங்களில் எப்படி இந்த இணைந்திருக்கிறது என்பதை பற்றி நீங்க பார்க்கலாம். இது இந்த படத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இங்கெல்லாம் எண்டோகிரைன் கிளான்ஸ் இருந்து வேலை செய்கிறது. அடுத்து மேஜர் எண்டோகிரைன் கிளான்ஸ் 2 முக்கியமான எண்டோகிரைன் கிளான்ஸுடைய வேலைகளை பற்றி பார்ப்போம். 1. எண்டோகிரைன் கிளாண்ட் மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்மோன். ஹார்மோன் முக்கியமான வேலைகளை இந்த எண்டோகிரைன் கிளாண்ட் வெளியே செல்வதால் பார்த்துக் கொள்கிறது. அடுத்தது ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸுடைய வேலை என்றால் ரெகுலேட் ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் என்றால் முன்னாடி இருக்கக்கூடிய பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வந்து செயல்பட வைக்கிறது. போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஸ்டிமுலஸ் வீக்கர் ரீஅப்சார்ப்ஷன் பை கிட்னிஸ். இரண்டாக நாம் பார்ப்பது போஸ்டீரியர் கிட்னிஸ். இவைகள் அவ்வளவு சிறந்தவர்கள் ஆக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். அடுத்ததாக ஆக்சிடோன். ஆக்சிடோன் என்ன வேலை செய்கிறது என்று பார்ப்போம். ஆக்சிடோனானது simultaneous muscle contention and release of milk by mammals growth study of simulates uterine muscle contractions and release of milk by mammary glands. mammary glands உடைய அதில் ஆக்சிடோசின் வேலை stimulates uterine muscle contraction and release of milk by mammary glands போன்றவற்றை அது பார்த்துக் கொள்கிறது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி அதனுடைய வேலை ஸ்டிமுலேட்ஸ் தைராய்டு, தைராய்ட்ஸை தூண்டுதல் செய்வது ஆகும். அடுத்த இந்த கட்டத்தில் தைராய்டு அது இதனுடைய வேலை என்றால் இன்க்ரீஸ் மெட்டபாலிக் ரேட், மூச்சு வாங்குவதனுடைய வேலைகளை கவனித்துக் கொள்கிறது. ரெகுலேட்ஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கவனித்துக் கொள்கிறது. அடுத்தது பேராதைராய்டு. பேராதைராய்டுடைய வேலையானது ரைசஸ் பிளட் கால்சியம் லெவல், பிளட்டில் கால்சியம் லெவல் மட்டத்தை உயர்த்துகிறது. அடுத்து அட்ரினலின் பட்டஸ் ரைஸ் பிளட் ரீட் அப்சார்ப் சோடியம் அண்டு எக்ஸ்கிரீட் பொட்டாசியம். அதாவது ரைஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஸ்டிமுலேட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டீன். ஆகவே அட்ரினல் கார்டிசாலுடைய வேலையானது ரைஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல், இரத்த ஓட்டத்தில் அதனுடைய எவ்வளவு இருக்கிறதோ அளவீட்டை அதிகப்படுத்துதல். மேலும் ஸ்டிமுலேஷன் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் புரோட்டீன், புரோட்டீனுடைய முக்கியத்தை பற்றி பார்ப்பது. இது போன்று மற்றைகளும் அட்ரினல் மெடுலா பார்ட்டிசிபேஷன் போன்றவைகளும் தன்னுடைய செயல்பாடுகளை காண்பிக்கின்றன. அடுத்ததாக டெஸ்டிஸ் அவைகளுடைய வேலையானது ஸ்டிமுலஸ் மேல் செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவைகள் ஆண் பெண்ணுடைய இயற்பியலை பற்றி கூறுகின்றன. ஸ்டிமுலேட்ஸ் மேல் செக்ஸ் சேஞ்சஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஆண் உறுப்புகளின் அல்லது பெண் உறுப்புகளின் வேலையை பற்றி கூறுகிறது. ஓவரிஸ் முட்டைகள் ஸ்டிமுலேட்ஸ் ஃபீமேல் எக் டிராஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இவைகள் ஓவரிஸ் ஆனது ஸ்டிமுலேட்ஸ் ஃபீமேல் செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது தைமஸ் ஆனது ஸ்டிமுலேட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் லிம்போசைக்கிள்ஸ்.
லிம்போசைக்கிள்ஸ். தைமஸுடைய வேலையானது சைமல்டேனியஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மென்ஷனிங் ஆஃப் லிம்போசைட்ஸ். இதை பார்த்துக் கொள்வதுதான் அதனுடைய வேலை தைமஸ். அடுத்து அடுத்ததாக பினியல் கிளாண்ட் என்று சொன்னால் அவைகள் என்ன இருக்கிறது என்றால் கண்ட்ரோல்ஸ் சிர்காடியன் அண்ட் சிர்கானுவல் ரிதம்ஸ் பாசிபிளி இன்வால்வ்டு இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ஆர்கன்ஸ். அனைத்தையும் கணித வடிவில் கொண்டு போவது இவருடைய வேலையாக இருந்தது. அந்த 2-5 லெட்டர் சம்மப். நியூரான் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அல்லது எவ்வாறு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆனது எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதே போல எண்டோகிரைன் கிளான்ஸ் என்றால் எண்டோகிரைன் கிளான்ஸ். இவைகள் நம்முடைய உடலில் வேறு வேறு சமயங்களில் சுரக்கின்றன. இவைகள் ஒரு டியூப் மூலம் வராமல், குழாய்கள் மூலம் வராமல் அப்படியே உணவில் நேரடியாக கலக்கின்றன. அடுத்த பாடம், இனி நாம் படிக்க இருக்கின்ற பாடம் காக்னிட்டிவ் ப்ராசஸ். காக்னிட்டிவ் ப்ராசஸ் என்றால் முதலில் என்னவென்று தெரிய வேண்டும். அதாவது மனதால் அறிந்து கொள்ளுதல், மனதால் புரிந்து கொள்ளுதல் தான் காக்னிட்டிவ் ப்ராசஸஸ். என்னவாக இருக்கும் அவைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது காக்னிட்டிவ் ப்ராசஸ் எளிதில் அட்டென்ஷன், பர்செப்ஷன், லேர்னிங், மெமரி அண்டு திங்கிங் இவைகளை பற்றி சாதாரணமாக சொல்வது தான் இந்த பாடத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது அட்டென்ஷன், பர்செப்ஷன், லேர்னிங் அண்டு மெமரி இவைகளை பற்றி நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அட்டென்ஷன் அல்லது கவனம். கவனம் நம்முடைய உளவியலில் அல்லது செயல்பாடுகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவை அடிப்படையில் அப்சர்வேஷன் அல்லது கவனத்தை பற்றி பார்க்க வேண்டும். கவனத்தில் நம்முடைய பார்வையில் தேர்வு செய்கிறோம். தேர்ந்தெடுத்த பொருள்களைத்தான் கவனத்திற்கு அனுப்புகிறோம். ஒரு குறிப்பிட்ட பொருளில் கவனம் செலுத்தினாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை தான் உணவாக நாம் வாங்கிக் கொள்கிறோம். சிலவற்றை தேர்வு செய்தல் தான் அட்டென்ஷன். பிறகு கவனத்தில் ஒரே சமயத்தில் சிலர் 2 வேலை செய்வார்கள். மொபைல் பேசிக்கொண்டே சமையல் செய்வது போன்ற நிகழ்வுகள். இவைகள் கெட்டிக்கரத்தனம் இருக்கிறது, ஆனால் அதே சமயத்தில் சிக்கலும் இருக்கிறது. செயலர் கவனம் பாட்டும் பாடும் போது படித்தல். செயலர் இவ்வாறு 2 நிகழ்வுகளில் கவனம் உடையவர் என்றால் பாட்டு பாடுதல் அல்லது கேட்கும்போது படிப்பதை செய்கின்றார். தொடர்ந்த கவனம் ஒரே வேளையில் அமைதி செலுத்துவராக இருந்தால் தொடர்ந்த கவனம் என்று கூறுகின்றோம். அடுத்தாக பெர்செப்ஷனுடைய அடிப்படைகள், ஆதாரங்கள் என்னவென்று பார்த்தால் செட்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். அதில் தேர்வு செய்தல், ஒழுங்குபடுத்தி அவர் வைத்துக் கொள்கிறோம். ஆய்வு செய்தல் என்றால் இன்டர்பிரிட்டேஷன் செய்கிறோம். அதாவது அந்த பெர்செப்ஷன் மூலமாக எடுக்கக்கூடிய விஷயங்களை பெர்செப்ஷன், அதனுடைய தேர்வு, ஒழுங்குபடுத்துதல், அதன் பின்னர் ஆய்வு செய்தல் இவ்வளவும் நாம் செய்கிறோம். அடுத்து பெர்செப்ஷுவஸ் இன்புட், பெர்செப்ஷன் ப்ராசஸ், பெர்ஸ்பெக்டிவ் அவுட்புட். ஒரு 3 இன்புட் மூலம் அவுட்புட் நாம் கிடைத்திருக்கிறது. அவைகள் கனவில் அல்லது நாம் நினைவு கொண்டு வர முடிகிறது. இப்படி அவைகள் ரிசர்ச் செய்யப்பட்டன என்பதை பார்க்கிறோம். அடுத்து லாஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஜெஸ்டால்ட் பிரின்சிபல். இந்த படத்தை பார்க்கிறீர்கள். இதில் ஒழுங்கான விஷயங்கள் ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட்டிருந்தால் அவைகளை கண்டறிவது தான் ஜெஸ்டால்ட் பிரின்சிபல்ஸ். ஃபிகர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், ஒரு இரண்டு பொருட்கள் இருக்கும்போது அதற்கு பின்னணியில் சில பொருட்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த கான்ட்ராஸ்ட், அந்த வேறுபாடுகளை நாம் உணர்ந்து படிக்க முடியும். அப்படி என்றால் ஒருவருக்கு தள்ளிக்கொண்டு அவைகளை படிக்க முடியாது. ரிலேஷன்ஷிப் என்றால் அந்த நிழலானது அவர்கள் இருவருக்கும் விழுகிறது. அவைகள் ஒன்று விட்டு வெளியிடத்துக்கு போகாது என்பதை பார்க்கின்றோம். அடுத்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி என்றால் நியர்னஸ். எவைகள் நெருக்கமாக இருக்கிறதோ அவைகள் உயிர் வாழும். உதாரணத்துக்கு 3-2, 4-2 இவற்றில் நெருக்கமாக இருக்கிறதோ அவையை எடுத்துக்கொள்வோம். லா ஆஃப் ப்ராக்சிமிட்டியில் பார்க்கின்ற பொழுது 3ஐயே 2 பகுதியாக பிரிக்கிறோம். 7, 4, 25. அதே அடுத்தது லா ஆஃப்
சிமிலாரிட்டி என்றால் ஒரே மாதிரியான பொருட்களை நாம் சேர்த்து வைப்போம். கருப்பு கலர்லாம் ஒரே மாதிரி சேர்க்கிறோம், வெள்ளை கலர் ஒன்றாக சேர்க்கிறோம், கலர்ஸில் போட்டு பார்க்குறோம். ஆகவே இது மூலமாக இது லா ஆஃப் சிமெட்ரி என்று சொல்கிறோம், வடிவமைத்தல். அடுத்து லா ஆஃப் கண்டினியூட்டி, தொடர்ச்சி. அதில் ஒரு ஒழுங்கு இருந்தால்தான் அவைகள் நாம் ஞாபகத்துக் கொள்கிறோம். இது படம் 3.6. அடுத்தது அதே போல லா ஆஃப் கல்ச்சர். கலாச்சாரத்தை பொறுத்தமட்டில் என்ன செய்யணும் என்றால், they follow gestural principles in Athens. அவைகள் இந்த பிரின்சிபிள்ஸ் ஃபார் ஆர் நோஷன். இதில் 3.4.5 லா ஆஃப் க்ளோஷர் என்ற படத்தை பார்க்கிறோம். க்ளோஷர் என்றால் அவைகள் மனமானது ஏற்கனவே அவைகள் ஒன்று சேர்த்துக் கொள்ளும், ஒன்றாக இணைத்துக் கொள்ளும். ஆகவே சில படங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதில் லா ஆஃப் கமன்ஸ் என்றால் இந்த வேலை செய்து கொடுத்தார், உடனே போனார், கலந்து வாங்கினார், அதற்கு பரிகாரமாக நாம் குறிக்கிறோம். இதை லா ஆஃப் கமிஷன் சேவ் என்று பார்க்கின்றோம். அட்டென்ஷன் பிரக்னாஸ், 5 வலைகளை ஒன்றுக்கொண்டு இருப்பது போல் திரையிட்டுக் கொள்ளுங்கள், கீழே அட்டை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு தனித்தனியாக எடுக்க வேண்டும். அடுத்ததாக லேர்னிங் அல்லது கல்வி கற்றல். கல்வி கற்றலில் எந்தெந்த முறைகளில் நாம் கல்வியை கற்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். முதலாக வருவது அசோசியேஷன். அசோசியேஷன் என்றால் கல்வியானது ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறது. இதை நாம் அசோசியேஷன் என்று சொல்கிறோம். கான்செக்வன்ஸ் என்றால் கருவி மூலம் சொல்லித்தருதல், செயல்படுத்துதல், பிறரை கண்காணித்தல் போன்றவைகள். இது கான்செக்வன்ஸ். அடுத்ததாக கண்டிஷனிங்கு முன்னாடி விலங்குகளும் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். விலங்குகள் ஒண்ணுமே உணவு வைக்காத போது அவைகள் அங்கு குறுக்கு மறுக்குமாக போய் அடைந்து, ஆக உணவு ஒரு த்ரில்லிங் கண்ட்ரோலிங் பொருள் கொடுக்கின்ற பொழுது மிகவும் கட்டுப்பாடுடன் அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆப்ராண்ட் கண்டிஷனிங், கான்செக்வன்ஸ் பேஸ்ட் லேர்னிங். ஆப்ராண்ட் கண்டிஷனிங் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். ஆப்ராண்ட் என்றால் ஒழுங்குபடுத்தப்படாத கண்டிஷன், எப்படி ஒழுங்குபடுத்தாமல் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் நாம் பார்க்கின்றோம். இது பேசிக் லேர்னிங், அடிப்படை கல்வி. ஆப்ராண்ட் கண்டிஷனிங்கில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், சாதாரணமாக ஒருவர் அப்சர்வேஷன் பார்த்த உடனே அவர் படிக்கின்றார்கள். ஆப்ராண்ட் கண்டிஷனிங் என்றால் ஆபரேஷனல் அல்லது சிலவற்றை நாம் செயல்பாடுகளை வர வைக்கிறோம். எப்படி வர வைக்கணும் என்றால், ஒரு கூண்டுக்குள் எலியை போட்டுக்கிறோம். எலியானது பல நாட்கள் உணவு சாப்பிடாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட தேனீக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று அதை தண்ணீரில் விடுகின்றோம். விட்டாக்கும் அவர் என்ன செய்கின்றது என்று பார்த்தால், வரைவு அடிப்படையில் சிக்கல், கல்வி போன்றவைகள் இருக்கின்றன. அடுத்து பாண்டுரா என்றவர் கவனம் இருத்தி வைத்தல், உற்பத்தி பற்றியும் தூண்டுதல் பற்றியும் கூறியிருக்கின்றார்கள். 2 குரூப் மாணவர்களை பயிற்சி நம்முடைய ஆராய்ச்சிக்கு வைத்துக் கொள்கிறோம். ஒரு சில இடது பக்கம் இருப்பவர்கள் 2 பேர், வலது பக்கம் 2 இருக்கிறார்கள். ஒரு வலது பக்கம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான முன்னறிப்பும் இல்லாமல் இடது பக்கம் இருப்ப 2 பேரை மட்டும் ஒரு நிகழ்ச்சி கூட்டிக் கொண்டு அந்த நிகழ்ச்சியில் மிகவும் வன்முறையில் ஈடுபட்டு இருப்பது போல் காட்டுகிறார்கள். எந்த 2 நண்பர்கள் வன்முறையில் ஈடுபடாமல் போயிருந்தார்களோ அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து ஒரு பஃபே அல்லது விருந்து வைக்கப்படுகிறது. அதில் நல்ல உணவு மாமிசம் சாப்பிட்டவர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் சமைத்தார்கள். மற்றவர்கள் ஒரு பகுதியினர் அதை செய்யவில்லை. அதாவது நாம் என்ன காண்பிக்கின்றோம் என்றால், ஆட்களுக்கு ஒரு குரூப் கண்ட்ரோல் குரூப், இன்னொரு குரூப் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப். அவைகள் கண்ட்ரோல் குரூப்புக்கு நாம் சாதாரணமாக விட்டுவிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்புக்கு வன்முறை போன்ற படங்களை காட்டினால் அவர்கள் பின்னாடி வரக்கூடிய குழந்தைகளிடமும் அதேபோல் தங்கள் குணத்தை காண்பிப்பார்கள் என்பதைத்தான் இந்த ஆராய்ச்சியின் மூலம் நாம் கூறுகின்றோம். உள்ளார்ந்த பண்புகளில் அடுத்து பார்ப்பது மெமரி. மெமரியில் நாம் பார்ப்பது என்ன செய்கின்றோம் என்றால், மெமரி என்றால் ஞாபக சக்தி. அதில் என்கோடிங் இருக்கும். என்கோடிங் என்றால் அதில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல், அடலப்படுத்துதல் இருக்கும். ஸ்டோரேஜ், இருத்தி வைத்தல் இருக்கும். அந்த நினைவுகளை அவர்கள் இருத்தி வைப்பார்கள், மேலும் திரும்ப கொண்டு பார்ப்பார்கள். அதாவது என்கோடிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரெட்ரீவல். அதாவது என்கோடிங் என்றால் அதை வேறு வடிவத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வது.
உதாரணமாக நம்மளுடைய நினைவுகளை படத்தில் போடும்போது சிறிதாக மாற்றிக்கொள்ளுதல் என்கோடிங். அடுத்தது இரண்டாவது பார்ப்பது அடையாளப்படுத்துதல் முதலாக. அடுத்து இருத்தி ஸ்டோரேஜ் என்றால் அவைகளை இருத்தி வைத்தல். மூணாவது திரும்ப திரும்ப கொண்டு வருதல், அதை ரெட்ரீவல். இப்பொழுது பார்க்கலாம். அட்டென்ஷன் எலாபரேட் ரிஹர்சல். எப்பொழுது நாம் ஒரு பொருளை மிக அதிகமாக திரும்ப திரும்ப சொல்லி அல்லது அது அவனுடைய பண்புகளை மிக அதிகமாக சொன்னோம் என்றால் அப்பொழுது அந்த கவனமானது நமக்கு வருகிறது, ஆழமாக பதிந்து நல்ல நினைவுக்கு கொண்டு வர முடியும். அடுத்து லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் மாடல் என்றால் என்னன்னு பார்க்கலாம். ஞாபகத்துக்கு போகிறது. ஒன்று பிசிக்கல் ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸிங், புறவழியில் உள்ள அடையாள பொருட்கள் அவைகள் முதலாவதாக. இரண்டாவதாக பினோலாஜிக்கல், ஒளி சம்பந்தமான பொருட்களை ஒரு பகுதியானது ஞாபகப்படுத்திக் கொள்கிறது. செமாண்டிக் ப்ராசஸிங் அது ஒரு முறை. மூன்றாவது முறையில் செமாண்டிக் என்றால் பொருள் தரக்கூடிய முறை. ஆகவே அவற்றில் பிசிக்கல், போனலாஜிக்கல், செமாண்டிக் இந்த மூன்று முறைகளிலும் நாம் விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். 3.7 திங்கிங். திங்கிங் சிந்தனையை பல வழியில் பிரிக்கிறோம். கான்கிரீட் திங்கிங், அப்டிராக்ட் திங்கிங், ரிஃப்ளெக்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங். அதில் புதுமை முடிவு என்பதை பார்க்கின்றோம். ஆகவே திங்கிங் என்ற பாடத்தை நாம் பார்ப்பது கான்கிரீட் திங்கிங், அப்டிராக்ட் திங்கிங், ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் போன்றவற்றை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அதனுடைய ப்ராசஸ் முறை என்ன? அடுத்ததாக மென்டல் இமேஜரி, கான்செப்ட் என்றால் கருத்தாகும். அடுத்ததாக ப்ராபோசிஷன்ஸ், உரைகள் வருகின்றன. உரைகள் என்றால் தன்மை இல்லாமல் அவைகள் இருக்கின்றன, உரைகளாக அவைகள் இருக்கின்றன. உதாரணமாக ட்ரீஸ் ஆர் கிரீன் என்றால் மரங்கள் பசுமையானவை. இது ஒரு உரையாகும். உரை என்றால் ஒன்றுக்கு தொடர்பை கூறுவது. இதை நாம் ப்ராபோசிஷன்ஸ் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக 4.2 மோட்டிவேஷன். இப்பொழுது தூண்டல் பற்றி நாம் படிப்போம். இரத்த ஓட்டம், இதய துடிப்பு, கோபம், கவலை, விருப்பமின்மை போன்றவைகள் ஏற்படுகின்றன. அதற்கான காரணங்களும் இருக்கலாம். இதை நாம் மோட்டிவேஷன் என்று சொல்கின்றோம். இன்சென்டிவ்ஸ் என்றால் ஒரு செயலை செய்வதற்கு அவை ஊக்குவிக்கப்படுவதற்கு ஒருவேளை பணமாக ஏதோ கொடுப்பதுதான் இன்சென்டிவ்ஸ். அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ், அதாவது வகைகள். மோட்டிவேஷனுடைய வகைகள் என்று பார்க்கின்ற போது பிரைமரி மோட்டிவேஷன் மற்றும் செகண்டரி மோட்டிவேஷன், இது தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் என்று வைக்கிறோம். இது தவிர வின்சென்ட் தியரி போன்றவைகளும் இருக்கின்றன. பயாலஜிக்கல், ஜெனட்டிக் காரணங்கள் இருக்கின்றன. டிவைன் ரிடக்ஷன் அண்ட் டிரைவ் ரிடக்ஷன் தியரியானது இருக்கிறது. அடுத்து அரௌசல் தியரி. அரௌசல் என்றால் நம் நிலைப்பாட்டிலிருந்து கூட்டுவது, அதிகமாக கூட்டுவது. இதை அரௌசல் தியரி என்று சொல்கின்றோம். இப்பொழுது ஒரு செயல் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்ப நிலையிலிருந்து சென்று ஒரு உச்சகட்டமான ஒரு நிலைக்கு போய் பழையபடி அதுக்கு பிறகு சோர்வடைகிறோம். இதையும் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் இதற்கு பெயர் ஒரு யூ லூப், அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலானது ஆரம்ப நிலையிலிருந்து உச்சகட்டத்துக்கு அடைகிறது. உதாரணமாக இந்த படத்தில் ஒரு புறம் செயல்பாடுகள், ஒரு புறம் தூண்டுதல். செயல்பாடுகின்ற பொழுது ஆரம்ப லோ லெவல் கீழ் நிலையிலிருந்து அவன் உச்ச நிலைக்கு செல்ல மேக்சிமம் அதிகபட்ச நிலைக்கு போகின்றான். அதன் பிறகு அவனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றன. இதை நாம் அரௌசல், தூண்டப்படுவது குறைகிறது, பெர்ஃபார்மன்ஸ் ஆனது அதிகபட்சம் சென்று குறைகிறது. இதை வெல் ஷேப்டு கர்வ் என்று நாம் கூறுவோம். அடுத்தது இன்சென்டிவ் தியரி. இன்சென்டிவ் தியரி என்றால் ஊக்கப்பணம் கொடுத்தல் என்பதை நாம் பார்த்தோம். செயல்கள் செய்வதற்கு நாம் அவளை ஊக்குவிக்கிறதுக்கு சில முயற்சிகளை எடுக்கின்றோம். அதை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். மாஸ்லோ என்பவர் ஒரு வரிச கிரமத்தை ஏற்படுத்தினார். மனித தேவைகளை வைத்து அதை ஒரு வரிச கிரமமாக குறிப்பிட்டார். அதற்கு இந்த படத்தை பார்க்கிறோம். படமானது 4:3. அதில் அடிப்படையில் பார்த்தீங்க என்றால் ஆரம்ப நிலையில் பிசியலாஜிக்கல் அல்லது பாடிலி, உடல் கூறு சம்பந்தமானது பிசியலாஜிக்கல் என்று சொல்கின்றோம். அது நிறைவு பெற்றதும், உடலானது நிறைவு பெற்றது உணவு, உடை போன்றவைகள், உணவு, தண்ணீர் போன்றவைகள் கிடைத்த பிறகு
அந்த மனிதன் அல்லது மனிதர்கள் சேஃப்டி பாதுகாவலை தேடி போவார்கள். சரி, இப்பொழுது பாதுகாவல் கிடைத்து விட்டது. அடுத்து என்ன செய்வார்கள் என்றால் லவ் நீட்ஸ் இன்ப நுகர்வுகள் பற்றி தேடுவார்கள் அல்லது சார்ந்திருத்தல் பற்றி பார்ப்பார்கள். அடுத்ததாக அதற்கு அடுத்து எஸ்டீம் என்றால் மரியாதை. அதுக்கு அடுத்த பிறகு நாம் அது முடிந்த பிறகு செல்ஃப் ஆக்சுவலைசேஷனால் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுதல். இந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அடுத்து அக்வைர்ட் நீட்ஸ் தியரி. அக்வைர்ட் நீட்ஸ் என்றால் அவர் முதலாவதாக நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், வெற்றி அடைய வேண்டும் என்று அந்த தேவையுடையவர்களாக மனிதர்கள் அதை நோக்கி செல்கின்றார்கள். அதற்கான தூண்டுதல்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். நீட் ஃபார் அப்ளியேஷன் என்றால் சார்ந்திருத்தல், ஒருவரோடு ஒருவர் சார்ந்திருத்தலுக்கு ஆன முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு நீட் ஃபார் பவர், அவர்கள் அதிகாரம் வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதற்கான தூண்டுதல்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். இதை நாம் டேபிள் 4.1 பார்க்கிறோம். இதை 3 அடிப்படையான தேவைகள் என்று மெக்லினன் கூறியுள்ளார்கள். அடுத்து பேசிக் இமோஷன்ஸ். அடுத்த பாடத்தில் 4 நாம் இமோஷன்ஸ் பற்றி, உணர்வுகள் பற்றி பார்க்கின்றோம். அவை அடிப்படையான இமோஷன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது ஆங்கர் கோபம், டிஸ்கஸ்ட் வெறுப்பு, ஹாப்பினஸ் மகிழ்வு, பியர் பயம், சேட்னஸ் கவலை, சர்ப்ரைஸ் ஆச்சரியம் போன்றவைகளை நாம் பார்க்கிறோம். இவைகளே அடிப்படையான உணர்வுகள் என்று கருதப்படுகின்றன. செல்ஃப் கான்சியஸ் இமோஷன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது அவைகள் எம்பாரஸ்மெண்ட் ஆச்சரியம், எம்பாரஸ்மெண்டால் ஒரு சிக்கலான நிலையில் கொண்டு போகுதல். கில்ட் என்றால் கவலை அல்லது பயம். ப்ரைடு பெருமை. ஷேம் என்றால் வெட்கப்படுதல். ஹியூமிலியேஷன் என்றாலும் வெட்கப்பட வைத்தல் போன்றவற்றை செல்ஃப் கான்சியஸ் இமோஷன்ஸ் என்று கூறுகின்றோம். அடுத்து காம்பனன்ட்ஸ், அதனுடைய உள் கூறுகள் என்ன இருக்கின்றன. இதில் காக்னிட்டிவ் அப்ரைசல், அவைகள் பார்த்தல். காக்னிஷன் என்றால் அவைகள் முதல் புலன்களினால் நாம் பார்த்தல், அதை மதிப்பீடு செய்தல். இதை காக்னிட்டிவ் அப்ரைசல் என்று சொல்கின்றோம். அதில் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆள் தானாக உள்ளார்ந்த முறையில் அதை அனுபவித்துக் கொள்கின்றான். அதில் தாட் அண்ட் ஆக்ஷன் டெண்டன்சிஸ், அதில் சிந்தனையும் செயலும் இருக்கிறது. அதில் இன்டர்னல் பாடிலி சேஞ்சஸ், அந்த மாற்றங்களும் ஏற்படுகின்றன. அதில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அவன் முகபாவங்களை காட்டுகின்றான். அடுத்ததாக ரெஸ்பான்ஸ் டு இமோஷன், அந்த உணர்வுகளை அவன் கொண்டு வருகின்றான். அந்த உணர்வுகளை கொண்டு வரும்போது அவைகள் ஆங்கர், டிஸ்கஸ்ட், ஹாப்பினஸ், ஃபியர், சேட்னஸ் போன்றவைகளாக இருக்கின்றன. அடுத்ததாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் என்பதை நாம் பார்ப்பது தன்னை செயல்படும் போது தயார்படுத்துதல். முதலில் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான், அதன் எதிர்காலத்தினை முடிவு செய்கின்றான், அதன் பிறகு மற்றவருடன் அவன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றான். இதில் பல்வேறு கோட்பாடுகள் இருக்கின்றன. முதலாக இருப்பது தியரி ஆஃப் இமோஷன்ஸ். ஜேம்ஸ் லாங்கே என்பவர் ஒரு தியரியை குறிப்பிடுகின்றார். அதாவது அவர் குறிப்பிடுவது ஒருவன் உதாரணமாக ஒரு நாயை தன் எதிரில் உடனே பார்க்கின்றான், அவன் நம்மை விரட்டுவதை பார்க்கின்றான், உடனே அவன் ட்ரம்பிளிங், மிகவும் பயப்படுகின்றான். அதன் பிறகு அவனுக்கு பயம் ஏற்படுகிறது. திரும்பவும் கூறுகிறேன், முதலில் ஒரு நாய் தன்னை துரத்துகிறது, அதை பார்த்து நடுங்குவது, அதன் பிறகு அவனுக்கு பயம் வருகிறது. இவ்வாறு ஏற்படுவதை ஜேம்ஸ் லாங்கே தியரியில் நாம் பார்க்கின்றோம். அடுத்து பார்ப்பது கானன்பார்ட் தியரியில் இதற்கு மாறாக ஒரு நாய் நம் துரத்தும் போது ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் அந்த உணர்வை அவனால் இரண்டும், அதாவது அவனுக்கு அதை சென்று அடைவதும் ஒரே சமயத்தில், அதே சமயத்தில் அவன் பயப்படுவதும் ஒரே சமயத்தில் ஏற்படுகிறது. அதைத்தான் பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஒரு பக்கம் ஏற்படும் பொழுது அதே சமயத்தில் அவன் உணர்வுகளையும் தெரிந்து கொள்கிறான். இதை நாம் கானன்பார்ட் தியரியில் பார்க்கிறோம். அதன் பிறகு சாஸ்டர் சிங்கர் தியரி, பிசியலாஜிக்கல் அரவுசல், அதற்கு என்விரான்மெண்டல் கியூஸ், புற காரணங்கள் இருக்கின்றன. இதை சாஸ்டர் சிங்கர் தியரியானது கூறுகிறது. அதுக்கு 4-7 அடுத்த தியரியானது ஆப்பனன்ட் ப்ராசஸ் தியரி. ஆப்பனன்ட் ப்ராசஸ் தியரியில் உதாரணத்திற்கு ட்ரிங்கிங் என்றால் ஒருவன் குடிகாரனாக இருக்கின்றால் அதில் ஒரே சமயத்தில் இரண்டும் வருகிறது. உதாரணமாக ஆரம்ப நிலையில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான், அதன் பிறகு ஒரு நிலை வந்த பிறகு அதிகமாக அவன் குடிக்க ஆரம்பிப்பதாக இருக்கிறான். இதை ஆப்பரண்ட் ப்ராசஸ் தியரி என்று கூறுகிறோம். அடுத்தது காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரி ஆஃப் இமோஷன். காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரியில் அதன் காக்னிஷன் என்றால் ஏற்கனவே நான் கூறியுள்ளேன், அதை புலன்களின் மூலமாக பார்த்தல். அப்ரைஸ் என்றால் மதிப்பீடு செய்தல். உதாரணத்திற்கு ஒரு மாணவன் இருக்கின்றான், மாணவனை அந்த ஆசிரியர் கூப்பிடுகிறார். உடனே ஆசிரியரோ ஒரு அதிகாரியை கூப்பிடுகின்ற பொழுது பயப்படுகின்றான். அதன் பிறகு அவனுக்கு ஒரு
பரிசு கொடுக்கின்ற பொழுது அவன் சந்தோஷப்படுகின்றான். இதை நாம் காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரி ஆஃப் இமோஷன் என்று கூறுகிறோம். இவ்வாறாக ஒரு 5-6 தியரி இமோஷன் உணர்வுகள் பற்றி பல தியரியை படித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.